நேர்த்தைக்கு வந்து ஆதார் அட்டை மாதிரி இங்கே ஒரு அடையாள அட்டை உருவாக்கப்படும். தமிழ்நாடு சேவை உறுதி திட்டம்னு ஒன்று உருவாக்கப்படும். மக்களே வந்து எங்களுடைய அரசில் வந்து ஒரு பங்களிப்பாளர்களாக பங்குதாரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நேரடியாக அந்த ஒரு கனெக்ஷனுக்கு போகிறார்ல. மக்கள் விரோத ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கின்ற இந்த விஜய் வேண்டுமா அப்படின்னு இதையெல்லாம் எந்த அளவுக்கு ஈடுபடும் நினைக்கிறீங்க? அவர் திருப்பி வந்து அவர் திமுகவுக்கு எதிரான ஓட்டு அப்படித்தான் அந்த களத்தை அவர் பிரிக்க முயற்சிக்கிறாரு. ஆனா விஜயோட பிளானிங்ல ஒரு ப்ராப்ளம்னு நான் பார்ப்பது என்னன்னா, அவர்கிட்ட கண்டினியூட்டி இல்லைங்க. உதாரணமாக அவர் தொடர்ந்து வந்து லீவு போட்டுக்கிட்டே போறாரு. அட்டண்டன்ஸே பத்தாதுங்களே. ஒரு பாஸ் பண்றதுக்கே வந்து அவருக்கு வந்து அட்டண்டன்ஸ் பத்துமாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அப்போ ஒரு தலைவரை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்பதே எதுக்குன்னா, சீயிங் இஸ் பிலீவிங் தான். ஒரு நம்பகத்தன்மை அதுல வளரும். தலைவருக்காக தான் ஒரு 3 மணி நேரம் காத்திருப்போம். அவர் வந்தா தான் அதுல திருப்திங்க. வரலைன்னா வந்து ரொம்ப அளவுக்கு மன வருத்தங்கள் வரும். இது நீங்க எல்லா கேம்பெயின்லயும் பார்க்கலாம். அப்போ விஜய் கேம்பெயினை வந்து இவங்க கேம்பெயினோட ஒப்பிட முடியுமானா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து சீமானை விட கூட நிறைய இடங்கள்ல ஓட்டு குறைவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயா சீமானா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நான் சீமானுக்கு தான் அதிகமான மதிப்பெண் கொடுக்குறேன். அட்டண்டன்ஸா அவருக்கு தான் ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்குங்க, 100% இருக்கு. இந்த 2 திராவிட கட்சிகள் கடந்து மாற்றுன்னு சொல்லக்கூடியவர்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க காலத்துல? ஷாகுல் அமீது பேச்சை ரொம்ப ரசித்தேன். அட்டென்ஷன்ஸு. ஆனால் அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் அட்டென்ஷன் வரும். அட்டென்ஷனுங்கிறது 6 ஸ்டெப்புங்க. எஸ்ஏசி டிஐஏன்னு அதுக்கு பேர். அட்டென்ஷன், அது இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். அப்புறம் சிங்கிற கன்விக்ஷனை கிரியேட் பண்ணணும். ஏங்கிற ஆக்ஷனை கிரியேட் பண்ணணும். அப்புறம் எஸ்ங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணணும். அது இல்லாம வந்து நீங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியாது. சரி, அது ஒரு புறம் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை விஜய் கூட சொன்னார்ல, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகணும்னு நினைக்கல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் நான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. ஏற்கனவே அட்டெண்டன்ஸ் போட்டாரா அவரு? எல்லா திரை நட்சத்திரங்களும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எப்பவுமே போயிடுவாங்க. அதுல ஒன்றும் பெரிய மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா கட்சிங்கிறது வேறங்க, காட்சிங்கிறது வேற. ரெண்டுமே வெவ்வேறு வகையானதான். அது எத்தனையோ நட்சத்திரங்களுக்கு அது பொருந்தும், விஜய்க்கும் அது பொருந்தும். சாலமி சொன்ன மாதிரி 1000 காரணம் இருக்கலாம். புரட்சித்தலைவருக்கு அது பொருந்தாது, தளபதி விஜய்க்கு பொருந்தாது. இல்ல, புரட்சித்தலைவருக்கு அது ஏன் பொருந்தும்னா, அவர் 52ல இருந்து கட்சி அரசியல்ல இருக்கிறாரு. 52 நாடோடி மன்னனுங்க, மணப்பாறை கூட்டம். அதுலதான் புரட்சி நடிகருங்கிற பட்டம் வருது. 72 கட்சி தொடக்கம். 71ல பெரிய வெற்றி, பெரிய கேம்பெயின்ல வந்து பெரிய வெற்றி. 184 சீட் வந்து திமுக. அதுக்கு பிறகு வந்து அது ஏற்பட்ட பல மாறுதல்கள். அப்பவும் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி ரெண்டுமே திராவிட ஓட்டு வங்கியா தான் இருக்கு. அதனாலதான் ஒரே சித்தாந்தத்தை சொல்லி 2 கட்சிகள் ஜெயிச்சுக்கிட்டே வருது. என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒரே சித்தாந்தம் தான், ஒரே வழிமுறை தான். இன்னும் சொல்லப்படாது, எம்ஜிஆர் அவர்களே அது வந்து இரட்டை குழல் துப்பாக்கி 5 விஷயத்துல நாங்க 2 பேருமே இரட்டை குழல் துப்பாக்கிட்டாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் 1977 சட்டமன்ற கூட்டத்துல சொன்னது ஜூலை மாதம் 30ஆம் தேதி. எனவே அதுல வந்து நமக்கு டிஸ்கஷனே கிடையாது. அப்ப இதை தாண்டி பிற கட்சிகள் வரணும். பிற கட்சிகள் வரணும்னா ஒரு 20-25% எப்போதுமே எதிர்ப்பு தான். எந்த கட்சியுமே அவங்களுக்கு பிடிக்காது, யார் ஆண்டாலும் பிடிக்காது. உள்ளூர்காரங்களை வச்சு ஓட்டு போடுவாங்க. 20% வந்துருங்க. 10% ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். அதுக்கு நீங்க மாற்றுக்கத்தே வைக்க வேண்டாம். அப்போ 30% வந்து எப்போதுமே எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்கள். 30% ஓட்டை வந்து ஒரு பக்கமா நீங்க திருப்பணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அட்டெண்டன்ஸ் தேவை. அது இல்லாம அதை பண்ணவே முடியாதுங்க. ஆங்காங்கே வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கறதுனால மட்டுமே வந்து அதை நம்ம கிரியேட். மக்கள் ஏற்கனவே விசில் சின்னத்துக்கு போடணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏற்கனவே இவங்களுடைய பொய் புரட்டுகள் இந்த மாதிரி பரப்புரை வேடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. அதனால இந்த தடவை ஒரு மக்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ முடிவெடுத்த மக்கள்கிட்ட என்ன போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வருது. மக்கள் முடிவெடுத்துட்டு தான் நினைக்கிறீங்களா நீங்க? முடிந்த முடிவுன்னு எப்போதுமே வாக்கரசியல்ல எதுவுமே கிடையாதுங்க. அப்படின்னா ரெட்டேலிக்கு எதிராக எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்க, உதயசூரியனுக்கு எதிராக மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க, இதுக்கெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஒரு தேர்தல், அதுல வந்து ஒரு நேரேட்டிவ் செட் ஆகுது. வேவ்லெஸ் எலெக்ஷன், இது எந்த அலையும் கிடையாது இது வரைக்கும். அப்போ வேவ்லெஸ் எலெக்ஷன்ல நம்ம நேரேட்டிவ் தான் செட் பண்ண முடியும். அப்போ ஸ்டாலினோட நேரேட்டிவ் இது நமக்கே நல்லா தெரியுது. அதுக்கு எதிர்பதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நேரேட்டிவ் வேற ஒண்ணு. அதான் நம்ம வில்சன் வந்து அது தெளிவாகவே விளக்குனாரு. அது சரிதான். இதுக்குள்ள வந்து நீங்க மாற்று நேரேட்டிவ் கிரியேட் பண்ணும்போது கேப்ரியல் சொன்ன மாதிரி ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ். அது உடனடி வெற்றிக்கெல்லாம் அதுல சாத்தியம் இல்லை. அவருக்கே அது தெரியும். அது ஸ்லோவா போயிட்டே இருக்குது. 8% இருந்து 10% ஆகி 11% ஆகி எந்த காலத்துல அது முடியுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. அப்ப விஜய் இதுல தான் வராரு. அதாவது சீமான ஒட்டிய பின்னாடி வர்றவர் தான் விஜய். ஒரு 2 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பித்து. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே போய் சேர்ந்துட்டேன்,
எல்லா வீட்லயும் விஜய் இருக்காங்க, எல்லா வீட்லயும் விஜய் இருக்காங்க. அதே மாதிரி விசில் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துருச்சு. அது விசில் ரொம்ப காலமா போய் சேர்ந்துருச்சுங்க. அது என்னைக்கு கண்டக்டர் வாயில விசில் வச்சு அடிச்சாரோ அதிலே போயிடுச்சு. நான் எங்களுக்கே விசில் அடிச்சா குஞ்சுன்னு தான் அந்த காலத்துல பேரு. அப்ப நாங்களாம் விசிலே அடிக்கலையா? அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சுங்க. ஓட்டு போடுவதற்கு மக்கள் வந்து தயாராக இருக்கிறார்களான்னா டிவிக்கே வந்து தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் நேரேட்டிவ் பேஸ்டு ஓட்டு அப்படிதான் நாங்க இதை பார்க்கிறோம். எந்த தேர்தலையுமே அப்படிதான் நான் பார்க்கிறோம். அப்ப இதுல வலுவான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போறாங்க திமுக அணி. எவ்வளவு ஓட்டு அவங்களுக்கு இருக்க முடியும்? 30% தாங்க இருக்க முடியும். நீங்க திமுக அண்ணா திமுக ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப எப்படி வந்து வெற்றி சாத்தியப்படுது, வசப்படுது வெற்றி? எப்படி வசப்படுதுன்னா 10% கொண்ட எல்லா கட்சிகளையும் நம்ம கூட்டணிக்குள்ள சேர்க்கறது மூலமா தான். நம்மகிட்ட 30 இருக்குங்க, அது பத்தாது. எம்ஜிஆர் 1970 30 தான் இருந்தது, பத்தாது. 24% திமுகவுக்கு வந்துருச்சு. இப்போ 30% உள்ள திமுக வெற்றியை நோக்கி எப்படி போகணும் அப்படின்னா எல்லா கட்சியும் உள்ள சேர்த்து 10% கொண்டு வரது மூலமா தான், வேற வழியே கிடையாது. அதெல்லாம் நீங்க இத்தனை கட்சியை சேர்த்தீங்களேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்களும் சேர்த்துக்கங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை தான் செய்யறாரு. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற அந்த பிஜேபி காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. நாங்க காங்கிரஸ் எதிர்த்து தான் எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸ் பாலிடிக்ஸ். இன்னைய தேதி வரைக்கும் நான் தேசிய கட்சிகளுக்கு எதிர்ப்பாளர் தான். அப்ப பிஜேபியும் காங்கிரஸும் ஒண்ணு, ரெண்டையும் கழிச்சிருக்க ஈக்குவல் தான். ஆனா பிற கட்சிகள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன சிபிஐ சிபிஎம், இப்போ ஷாவுலத்துக்கு நல்லா தெரியும். டெல்டால வந்து சிபிஐ சிபிஎம்முக்கான ஓட் பேங்க் இல்லாட்டாலும் ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும். அரிசியை வந்து இப்ப கொண்டு வர்றது படுபயங்கர பைத்தியக்காரத்தனம். காரணம் என்னன்னா அரிசி தான் அரசியலே இங்க தமிழ்நாட்டுல. 1967 எப்படி ஜெயிச்சது? பக்தவச்சலம் என்ன சொன்னாரு? அரிசி கிடைக்கலன்னு என்ன எலிகரி சாப்பிடுங்கன்னாரு. மக்கள் என்ன பண்ணுவாங்க? அரிசி பஞ்சத்தை பத்தி பழைய 67 கேம்பெயின் சாங்ஸை நீங்க கேட்டு பாருங்க. அரிசி பஞ்சத்தினால இவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படிதான் திமுக அதைத்தான் கட்டமைச்சது. ஒருபடி நிச்சயம்லாம் கூட சொன்னாங்கல்ல. அப்ப ஆமா, இத்தனை ஆண்டுகளாயே இன்னும் திறந்த வெளியில கொள்முதல் பண்ணி முளைச்சு கிடக்குது நெல்லு. அதுக்கு இந்த 2 ஆட்சி என்ன பண்ணுச்சு? அது நீங்க சொல்றது வந்து இஷ்யூஸ், அது ஓகே, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. திறந்த வெளியில கொள்முதல் ஆகுது, நமக்கே தெரிஞ்சுதானே. அது வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள், அது வேற. பிராடா என்ன நேரேட்டிவ் செட் பண்றீங்க? நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? எனக்கு ஒரு நேரேட்டிவ் சொல்லுங்க. இல்ல நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம், விசில் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு, அதான் உங்க நேரேட்டிவா அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரேட்டிவ் பெட்டரா இருக்கும், சீமான் நேரேட்டிவ் பெட்டரா இருக்கும். இதான் யோசிச்சு பாருங்க. ஓகே.